பழங்கால வாழ்வியல் முறைப்படி தண்ணீரை எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வந்து சின்னதாக ஒரு பள்ளம் நோண்டியாச்சு. இதில் கொஞ்சமாக நீர் கசிஞ்சு வருது. மலை அடிவாரம் அது. மலையிலேருந்து நீர் கசிஞ்சு வர்றது. மலைவாழ் மக்களுடைய நீர் ஆதாரம் இதுதான். மலையிலேருந்து கசிஞ்சு வர தண்ணி இங்கே வந்து ஒரு பைப் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள், இங்கே வருது. இது மாதிரி 2 3 இடத்துல குழி போட்டாச்சு. அது எல்லாத்தையும் ஒரு பைப்புக்கு கனெக்ட் பண்ணுறோம். இந்த பாருங்கள், அங்கேருந்து இங்கே வருது. இன்னொரு பைப்பு போட்டாச்சு, பள்ளம் நோண்டி இங்கே வருது. இதெல்லாம் ஃபில்டர் ஆகி கரெக்டாக மேலே ஒரு குழி இருக்குது, அதுக்குள்ளார ஸோ கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் ஆகுது தண்ணி அங்கங்கே பள்ளத்தில் இருந்து. இது வந்து கரண்டே இல்லை, எதுவும் இல்லை, இயற்கையாக வர்ற தண்ணி. பைப் லைன் அப்படியே கிராஸாக கீழே பள்ளத்துக்கு கொண்டு வர்றோம். பள்ளத்துக்கு கொண்டு வரும்போது தண்ணி வந்து 24 hours வந்துகிட்ருக்கும். குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் தெளிவான தண்ணி. இதுதான் நீங்கள் அங்கே பார்த்தது மேடு. இப்போ நான் அந்த ஸ்டெப்ஸ் வழியாக பள்ளத்துக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், மலைவாழ் மக்கள் தண்ணீரை, சுத்தமான தண்ணீர், குடி தண்ணீர் ஊற்றல. இங்கே பாருங்கள், இது மேடு. இங்கே ஏலக்காய் தோட்டம் மேலே. இது மழை காலத்தில் அதிகமாக தண்ணி வரும். நான் காட்டின பைப்பு அது உள்ளார இருக்குது. அங்கேருந்து நான் சுற்றி வந்துட்டேன். இப்படி போனீங்கன்னா இது மேலே, அப்படியே இது வழியால் மேலே போனீங்கன்னா அங்கே இருக்குது பைப்பு. இங்கே பாருங்கள், தண்ணி அப்படி வந்துகிட்டே இருக்குங்க. இதில் கரண்ட்டு கிடையாது, எதுவுமே இல்லை. தண்ணி ஆட்டோமேட்டிக்காக தானாக வருது. ஊறுற தண்ணியை கலெக்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு வந்தால் எனி டைம் தண்ணி வரும். உபரி தண்ணீர் இங்கே காவாயில் போகுது பாருங்கள். இது வந்து விவசாயத்துக்காக தனியாக தானாக ஊறி அங்கே மேலே ஒரு குட்டை மாதிரி போட்டிருக்கோம் சின்னதாக. அதில் ரொம்பி வலிஞ்சு இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குங்க. இதுதான் மலை கிராமங்களுடைய வாழ்க்கை. எனி டைம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு கரண்ட்டு தேவையில்லை. இயற்கையான தண்ணியை கலெக்ட் பண்ணி நாங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கோம்.